கடைசி ஃபைனல் டச். இது உங்களுடைய சாய்ஸ். பாருங்க. எவன் டான்ஸை கட்டிப்பிடிக்கான மாமியை வச்சிருக்கேன் அர்த்தம். எந்த திண்டி வாக்குடா இருக்கு? மாமியார வச்சிருக்கேன் அர்த்தமா? நைஸ் கேர்ள். கொரோனா மறுபடியும் வருதுன்னு எவ்வளவு தான் இருக்குமோ? ஆல்ரவுண்டுக்காரன் அற வாங்க போறேன். இங்க ஒரு பவராக போறது. உங்க புருஷன் முன்னாடி சண்டையில அங்கிட்டு வச்சுக்கிறோங்க. எத்தனை புருஷன் அப்ப உங்களுக்கு? இதத்தே நம்ம டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. பாப்பா பேர் என்ன? தம்பி பேர் என்ன? சேனம். ஒரு பொம்பளை இடத்துக்கு ரப்பெடுத்து பேசிட்டு ஏய் இங்க வா. நல்ல புருஷனா? ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க உனக்கு என்ன? ஏய் ஏய் இங்க பேசுறீ. நீ பேசுடா. ஆளும் மூச்சி இறங்கி பாரு. வந்துட்ட டான்ஸ் மதுரை வந்து என்னையும் பாரு, ஏன் மட்டும் அதையும் பாரு. நீ வந்துட்டு சோழமுருணில எடுத்து பேக தூக்கி போட்டு நான் தான் பூடுன்னு என்னையும் மாதிரி அவருக்கு சாமானையும் பாருங்க. பொம்பளைனா மரியாதை. ஆம்பளைனா அடக்க ஒடுக்கமா பேசுறது. பொம்பளைக்கு இம்பிட்டு வாய் ஆனாது. ஆம்பளைக்கு இவனை புரியுதா? நீங்க வார்த்தையை பார்த்து பக்குவமா விட்டீங்கன்னா மரியாதை கொடுத்தாதான் இங்க மரியாதை வரும். பவதாரணி கிட்ட மரியாதை கொடுத்தாதான் மரியாதை எதிர்பார்க்க முடியும். கிழிச்சு புரியா? என்ன புடிக்க புரியா? அப்படியே புட்ட வச்சு புரியா? அக்கி புரியா? நீங்க போட வெண்ண பெரிய திருட்டு முடியாதுக்காரா? தம்பி, இந்த நேரத்துல எனக்கு ஒரு சின்ன கவிதை ஆகும். என்ன மேடம், நீங்க திரும்புங்க. அவங்க முகத்துல இருக்க வேர்வை துளிகள் அந்த ரோஜா முட்டுல இருக்க பனித்துளிகள் மாதிரியே இருக்கு. ஒண்ணு கிடைச்சு எங்க ஓராம்பல் எச்சி குத்தி ஒரு அளவுக்கு இருக்கலாம். இந்த அளவுக்கு புரியுதா? ஒரு பெண்கள் இவ்வளவு தூரம் நீ ராங் எடுத்து பேசுறேன்னா உனக்கு ரப்பு அதிகமா இருக்கணும். ஒரு ஆண்மகன் இவ்வளவு பெரிய சபையில ஒரு பொம்பளை பிள்ளைய மரியாதை எல்லாம் பேசுறீங்கன்னா அப்ப நீ எப்படிப்பட்ட ஆளா இருக்க? என்ன ஒரு ஆள்? நீ என்ன ஒரு ஆளு? நீ ஒரு ஆளு அடி என்ன தங்கராசு? பெண் என்றால் நான் உனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆம்பளைன்னா முதல் வாயடக்க ரொம்ப முக்கியம். நீ முதல் சரியா பேசுறது சரியா இருக்கு. புரியுதா? ஒழுக்கமா பேசுனீங்கன்னா மரியாதையை நான் பேசுவேன். புரியுதா? கிழிச்சு புரியாடி. என்னடா என்ன சொல்ற? புடிங்கி புட்டு வச்சு தகுதி எரிஞ்சிருவேன். போட முகரைய பாரு. ஆளு பாரு. தங்க பாட்டு நீ மூஞ்சி காட்டி விட்டுக்கிறீங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்னடி என்னடா பண்ணுவ? நீ முடிச்சதா பண்றா பாப்பா. பாப்பமா தூமா போட. திருட்டு முட்டை. ஏன்டாமோ சண்டை விடுறீங்க? ஒரு பொம்பளை ரபடி திரும்ப பேசிக்கிட்டா மரியாதை இல்லையா? ஆம்பளை மரியாதை கொடுக்கணும். ஒரு பொம்பளை ஒரு ரப்படி பேசலாமா? மரியாதை ரொம்ப முக்கியம். அதே மரியாதை நீ ரொம்ப உங்க பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிடும். என்ன? ஆனா நான் சொல்றேன், நீ எங்க எதுக்கு உங்களுக்குள்ள அங்க போய் சண்டை போடுறீங்க தேவையில்லாம? தம்பி, அப்பா சொல்றேன் கேப்பீல, கீழே உட்கார்றா. எதுக்கு? பிரச்சனையை முடியுமா இல்லையா? மேடம், நீங்க அங்க திரும்புங்க. அப்படியே நேர போய் வாயில ஒண்ணு கடிச்சு விடு. என்ன வேலை பார்க்கறேன் பாத்தியா? நாசம் பத்து போறேன். வாயில ஒண்ணு கடிக்கலாம். ஒரு மேடையில ஒரு பப்புனா வந்துட்டோம்னா என்னடா பேசலாம்? பெண்கள் இருப்பா தாழ்வா பேசுனீங்க. சீரியல் பாக்குறாங்க, அதை பாக்குறாங்க, இதை திணிக்கிறாங்க, அதை புடுங்குறாங்க. நீ ஏன்டா நீ பேசுற? அதை பேசுறதுக்கு போது என்னடா உரிமை இருக்கு உனக்கு? என்னட்ட உண்மையை நீ புடுங்குற? என்ன ஆரம்பத்துல கொண்டு சொல்றேன்? அப்பா ஏன் ஒரு நாள் பட்டினியா கிடந்தா சால ஒரு போறியா? ஒரு நாள் பட்டினியா கிடந்தா செத்துருவியா? நீங்க ஒரு நாளைக்கு டீ வாங்கினா உன் கண்ணு அமைச்சு வர முடியாது. மாமியாரை எப்படி கொள்ள வேண்டும், மாமனாரை எப்படி போட்டு தள்ள வேண்டும், புரிஞ்சை கல்லில எப்படி கல்ல தூக்கி போட வேண்டும்,
இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எதனால இந்த சீரியலை வச்சு அதை இனி பார்க்க கூடாதுன்னா உனக்கு எவ்வளவு விஷம் வச்சு கொள்றீங்க. நீங்க வைக்கிற சோறு குழம்பு விஷம் மாதிரி தான் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் பிஜே தின்னவன் தின்ற நீங்க எங்க தலையெழுத்து மயிறு உங்க கழுத்துல என்னைக்கு 3 முட்டை போட்டு தொலைஞ்சோமோ ஆமா நாசமா போயிட்டேன். தலையெழுத்துன்னு சொல்றீங்களே, அப்ப பெண்கள் டிவியை பாக்குறது தலையெழுத்துன்னு நீயா போட்டு தின்னுட்டு வேணும். என்னத்துக்கு என்னத்துக்கு பேசுற? என்னத்துக்கு என்ன சப்போர்ட் பண்றியோ? அப்படிதான் பண்ணுவேன். நீ பேச்சுக்கு வேணா சப்போர்ட் பண்ணலாம், ஆனா ஒரு ஆளு உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யார் சொன்னாங்க அவங்க நாங்க வந்து காஞ்சி காலத்துக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் எந்த ஆள் இருக்கா சப்போர்ட் பண்ண பாக்க சொல்லு. முதல்ல நீ உன் வர்க்கத்திட்ட கேளு, அதுக்கப்புறம் நான் என் பெண்கள்கிட்ட கேட்கிறேன். ஆம்பளை சப்போர்ட் பண்ணுவீங்க இல்ல? பண்ணுவீங்க இல்ல? எங்க பண்றத கை தட்டு பார்ப்போம். பாத்தியா பாத்தா உன் புருஷங்கள பாருவி உள்ள சின்ன புருஷங்க நாசமா போறவங்க இப்படி புரிஞ்சாடா. ஆமா ஏங்க ஒரு ஆளை உனக்காட்டி சப்போர்ட் இருக்கு சொல்லு. நீ பொம்பளை பிள்ளையா சூத்து கருத்து சுமார். அதாவது இந்த இடத்துல பெண்களுக்காக பெண்களுடைய மரியாதையை காப்பாத்துறதுக்காக பவதாரணி வந்து நிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ற பெண்கள் ஃபுல்லா கை தட்டுங்கட்டா. ஓ இந்த சக்கராதி எதிர கை வேற. இந்த சக்கராத்துக்கு ஏத்துக்கிட்டு யாராரு கை தட்டுறீங்களோ ஃபுல்லா வெள்ளி செவ்வாய்க்கு புருஷங்கிட்ட அடி வாங்கி கிடப்பீங்க பாத்துக்க. அதே மாதிரி எந்தெந்த ஆண்களை வந்து சப்போர்ட் பண்ணி கை தட்டுறீங்களோ எல்லாரும் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறவங்க. ஓடி போன ஆள் மேல பேசிருக்கா ஆள் இது மாதிரி பேசிக்கிட்டு அழகா இருந்தா ஆணவம் வருது. அழகா இருக்கிற ஆணவத்துலதான் நான் ஆடுவேன். அப்படியா பாப்போமா? மோதி பாப்போமா? என்ன நீ தகத்து புடு பாப்போமா? என்னட்ட புடுங்கறேன் இன்னைக்கு நான் பாக்குறேன். பாப்போம்டி பாப்போம்டா. அந்த அளவுக்கு தங்கராஜ் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு தரங்கட்டு போயிட மாட்டா பவதாரணி. அப்படியா? என்னைய நம்பி என் பெண்கள் தட்டாங்கன்னா என்ன காரணம்? பவதாரணி மேல ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வெட்டியாக்கிட்டு போயிருவேனா? இந்த தற்கொலை முடிச்சவ தண்ணிக்கு போனானா இத 4 தண்ணி பாம்பு வாத்து போட்டு தற்கொலை வந்து செத்து போயிருச்சு. எங்கயா பாரு மாரியாத்தா என்னைய புடிச்சுக்கிற யாராத்தா கணக்கா பேசுறேன் பாப்பு. எச்சி சோத்துக்கு வழி இல்லாத சிரிக்கி இவன் எல்ஐசி பில்டிங்க போய் என்ன விலை வரும்னு கேட்டான். சின்ன சின்ன அடிச்சு கலக்கிறதுக்கு மாமலத்தை சின்னியா பயக்கப்பட கிடந்தானாமா. அடுப்பாங்கல்ல அறுக்கவே தெரியல சக்கரத்தி 52 அருகாமணி அடுக்கி வச்சுக்கிட்டு நான் அதை பிடிச்சு அறுப்பனா இதை பிடிச்சு அறுப்பனா உனக்கு தான் அறுக்கவே தெரியல. எனக்கு நாய் கட்ட கேட்டுக்கு நாயத்தை கிழமை லீவு காட்டுச்சாமா. அப்படியா? அப்படித்தான். இங்க பாரு பொம்பளை புள்ள நாகரிகம் பேசி போகுது. பொம்மாயில போகுதுக்கு என்ன நீ போட எவட்டுக்கும் ஆத்துல போகுதுக்கு எழுதி நீ சும்மா இவ என்ன திருக்குறள் ஒப்பிச்சுட்டா இருக்கிறீங்க? இருக்க முடிய பேச்சுக்கு இருக்க அதிகமா சிரிப்பு வேற. என்ன பாலக்குளம் கம்மாக்குளம் வச்சான் போற அவதாரி பாவனைகளை வச்சா இத்த தண்ணி பாவக்குள்ள புத்துக்குள்ள போச்சான் பாம்பு. நீ ராமதாச புடிச்சுக்கிட்டு யாராச்சும் ஒரு தவாங்க களவாடி முடியா இருக்கால. ஒரு பொம்பளை இவ்வளவு தூரம் பேசுறிய உன்னெல்லாம் கல்யாணம் முடிச்ச 3 நாள் புருஷன் அதுல போய் சொல்லி விட்டு வாட்டி அதை கட்டுறது தானே கொள்ள பண்ணணும். நீ புருஷன் எதுக்கு முனியாண்டி கொடுத்த 6 மணி வரைக்கும் என் பொண்டாட்டி. 6 மணி வரை நீ எனக்கு ஆளு பாக்குறவ. நீ நாளைக்கு ஏன் பொண்டாட்டி எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ தான் புள்ள நாளைக்கு தங்கப்பாட்டிகள் கூட மாறலாம். அண்ணனா கூட நிறைய பேர் செய்யறாங்க. நல்லா கேட்டு கவலைப்படாதீங்க, அவர் எனக்கு அண்ணன். அப்ப எங்க இருந்தது சகல. இப்ப எனக்கு பொண்டாட்டினா 6 மணிக்கு நீ அவருக்கும் பொண்டாட்டி. புரியுதா? அண்ணன் கட்டவன கூட பிறந்த அண்ணன்டாது. இப்ப நான் அண்ணா நீ நான் என்ன அண்ணன் தம்பி தானே? சரியா போச்சு. மச்சினா கேமரா நோக்க போகுது. என்ன விஷயம் பேசினாலும் சரி ஆம்பளை ஆம்பளை தான். எந்த விஷயத்தை நீ எதிர்த்து பேசினாலும் சரி பெண்கள் பெண்கள் தான். பெண்கள் தேவை. ஆமா உன் தொகுதியை பிறா இன்னைக்கு நானா பாத்துக்குவோம். என்ன பண்ணாலும் இந்த லூசு முண்டைக்கு ஆம்பளை பக்கம் கை கட்டக்கூடாது. சரியா? என்ன பண்ணாலும் சரி இந்த தாய்மார்கள் ஃபுல்லா இந்த பப்புன்னு நாய்க்கு கை தட்ட கூடாதுதா. எனக்கு தட்டுதான் கேட்போம். சும்மா தட்டுங்க வெறி ஏத்துங்க. இந்த தட்டு உறுப்பா வீட்டு கிளம்பிருங்க. நாடத்தை கெடுக்கிறீங்களா? அப்படியா? அந்த அக்கா போயிட்டு வருவாங்க. மாமா போட்டுத பாங்க இன்னைக்கு பாப்போம். இந்த மாடை நம்ம சும்மா விடக்கூடாது. எடுங்க மேலும் அடிங்க தாழும் இனிதான்
கூடாதா அடே சித்தப்பா என்னடா போனே நானும் எதாவது அடி தீர்த்தாட இதில் அடி வாங்கியிருக்கேன் நீ ஏன் ஹெல்மெட்டை போட்டுக்கிறாங்க எலும்பட்டை வச்சிருக்கானா நான் விட மாட்டேன் மோதி பார்ப்போம் இது மயிலக்கானே என்னடா திரும்பி ஆசிங்கப்பட்டான் பப்புன்காரன் மரத்தை பிடிச்சிட்டாங்களா அவங்க எட்டு மரத்தை பிடிச்சி கொடுங்க அந்த அளவுக்கு என் டார்லிங்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்டா அவன் மண்டை ஓமான்னு பாத்துறானா அவன் பிரச்சனை அடுத்தவே பொண்டாட்டிய அல்வா போல சாப்பிடுறியா உனக்கு சித்தி வேணும் மருமகனை நாசம் பண்ண போறேன் உனக்கு அப்பளம் பாருங்க சகலையா அப்பே மயன் நல்லா நினைச்சு பாரு. இவன் மூடு நீ தோற அப்படின்னா 5 பேர் எனக்கு வரும் அதனால தனியா போடுமா நம்ம தான் பாண்டவன் தனித்தனியா போடுமா சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஓகே சோலா போர்வலப்பா தனித்தனியா சரி சரி அதனால தந்தானே தானே தன்னே நாசம் பண்ண போறவன் சாரி ப்ரோ ஒழுக்கமா பேசுற கட்டார ஓடு இவர் நல்ல மனுஷன் கட்டவண்டி கட்டவண்டி ராமேஸ்வரம் செல்லும் மேம்பாலம் அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன் நக்குனியா நீ வேற கட்டவண்டி கட்டவண்டி அண்ணன் ஆர்டர் நீங்க மட்டும் கத்துக்கணும் சரியா மொத்த ரூசு மட்டும் தட்டவே கூடாது காசு மேலே காசு வாங்கி
யாரை போட்டு பெண்கள் சும்மா உட்காந்துருக்கிய எந்திரிச்சு போக சொல்றியா கைய தட்ட சொல்லு. நான் தட்டுதான் என் தங்கம் உனக்கா நீ இன்னைக்கு இப்படி தட்டுற ஆடி முடிச்சோன்னு தட்டுறாங்களாம் பாப்போமா. குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். அந்த பயம் இருக்குடா. அதோட நீ வீட்டுல எந்த நேரம் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்க. கையை வேற தட்டாமல் செய்யறாங்க. விடப்படாது, விடவே கூடாது. குத்தடி குத்தடி சைலக்கா, குத்தடி சைலக்கா, குத்தடி குத்தடி சைலக்கா, குத்தடி குத்தடி சைலக்கா. இது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை ஆட முடியும்? இந்த 4 ஆம்பளை இப்படிட்ட ஒண்ணுக்குள்ள ஓடி இருக்கு. இந்த சக்கானை கை தட்டாதீங்கன்னா ஆம்பளை சத்தம் தட்டக்கூடாது. அது எப்படி பப்பு அனுப்பும் ஒரு வச்சு கை தட்ட பார்த்தீங்களா? நம்ம ஆம்பளை ரோசமாக கத்துக்கணும். விடக்கூடாது, விடக்கூடாது. ஆஹா, நான் பொக்கிரிக்கு பொக்கிரி பக்கத்தில் பட்டுல பொக்கிரிக்கு பொக்கிரி பக்கத்தில் கையும் படக்கூடாது, தலையும் படக்கூடாது. ஆனா ரெண்டும் சரிக்கு சரியா கூட பாயிறாங்க. நான் நினைச்சேன் முடி வச்சிருக்கவும் 2 டான்ஸா இருக்குமோன்னு பார்த்தா 2ம் பப்புனா இருக்குமோ. பொம்பளையா? நீ அங்கதான் எனக்கு தெரியும். அதாவது ஆண்களுக்கு நிகர பெண்கள் ஆறு. நீ தாண்டா வீர பெண்மணி. அவனை இரும்பு கரம் கொண்டு அடக்கலாம். சிரிக்காம அழுகுறியா? கையும் படாம தலையும் படாம நடிக்கணும் மாத்தா. இதென்ன பிரமாட்டே தங்கராஜ், இதெல்லாம் ஒரு பல்ட்டியா? டார்லிங், நீ கொட்டார மேல ஏறி அங்கிருந்து ஆடுறா பல்ட்டி. அதே அதே
பவதாரணி, இன்னையில இருந்து நீங்க எனக்கு சகோதரி வேணும். ஆத்தாடி பிராட்டி அடிச்சா நான் நம்மளால தாங்க முடியாதா சாமி? நீ எதுக்குள்ள முதலாத்துக்கு போற? முதலாத்துக்கு நான் போறேன்டா. அப்படி சொல்ற சால. நம்ம சகோதரன் ஒரு காலத்துல வந்ததுல இருந்து நொட்டிட்டு சகோதரிக்கிறேன். பங்கு அடிச்சேண்டி பான்பீடா போட்டேண்டி சிங்கிள் டபுளாச்சு சிவப்பெல்லாம் வெளுப்பாச்சு டக்கர் அடிக்கிறடி டாப்புல போகுதடி நிக்கிறனா ஒண்ணுமே புரியலடி வெத்தலைய போட்டேடி சத்தி கொஞ்சம் ஏறுதடி சத்தி கொஞ்சம் ஏறி